திமுக அரசு நடத்துவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமா அல்லது ஊழலுடன் ஸ்டாலின் முகாமா அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல நகராட்சியில நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த வழக்கறிஞர் ஒருவர் கிட்ட நகராட்சி ஊழியர் ரகுபதி அப்படிங்கிறவரு லஞ்சம் கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல அரசுடைய சேவைக்காக அரசு ஊழியர் லஞ்சம் கேட்டிருக்கிறது எந்த வகையிலையும் அதிர்ச்சி அளிக்கல. அதற்கு மாறா தமிழ்நாட்டுல நடைபெறுவது திமுக ஆட்சி அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல எந்த புதுமையும் இல்ல. குறைந்தபட்சம் இந்த முகாம்ல பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது லஞ்சம் வாங்காமலாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அதை கூட செய்யாம குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த ஒருவரோட மனுவுல அவரோட செல்பேசி எண்ணை தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமா சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு லஞ்சம் வழங்கும்படி அரசு ஊழியர் கட்டாயப்படுத்துறாரு அப்படின்னா தமிழக அரசால நடத்தப்படுவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமா அல்லது ஊழலுடன் ஸ்டாலின் முகாமா அப்படின்னு கேள்வி எழுது அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவிட்டு விளம்பரப்படுத்தி நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களால மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னும் அரசாங்கத்தோட அனைத்து சேவைகளும் லஞ்சம் இல்லாம மக்களுக்கு கிடைக்க உடனடியா நடவடிக்கை எடுத்து திமுக அரசு பரிகாரம் தேடிக்கொள்ளணும்னு அன்புமணி வலியுறுத்தி இருக்காரு.